ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். The Kingdom Revival Church ஆராதனைக்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெய்வ ஆவியானவர் நிழலிடும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை ஆங்காங்கே வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்தியாவின் பல பகுதியிலும் உலக நாடுகளின் பல பகுதியிலும் இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. I welcome everyone who is from the different parts of India and abroad. May God bless you. God will talk to you. My dear brothers and sisters, God is with you. Our God is great God. He will do mighty miracle things for us. நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவன் நமக்காக செய்கிறவைகள் ஆச்சரியமானவைகள். நம் வேதத்திலே ஒரு பகுதியை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Mary has chosen the good part which will not be taken away from her. The good part will not be taken away from you. This morning, the good part in your life, உடைய வாழ்க்கையின் நல்ல காரியங்கள், உடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமான காரியங்கள் ஒருபோதும் உன்னை விட்டு எடுக்கப்பட முடியாது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த கால வேளையில உங்கள் மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்கள் மீது வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை ஒருபோதும் உங்களை விட்டு அவர் எடுப்பதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நன்மையானவைகளை உங்களுக்கு தருகிறவர். நன்மையானவைகள் உங்களை விட்டு ஒருபோதும் எடுபடாது. கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். இங்கே நாம் பார்க்கிறோம், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி அவள் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார். The good part is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்திலே நல்ல பங்கு இருக்கிறது. வேற எந்த இடத்திலும் வேற எந்த காரியங்களும் இல்லை. வேற எந்த இடங்களிலும் நன்மையானவைகளை நாம் கண்டுகொள்ள முடியாது. தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நன்மையானவைகளை நாம் கண்டுகொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, the good part will not be taken away. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையின் நன்மையான காலங்கள் முடிந்து போனது, நன்மை அனுபவிக்கிற நாட்கள் எனக்கு இனி வருவதில்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் நன்மையானதை உங்களை விட்டு எடுக்காத தேவன், நன்மையானதை உங்களுக்கு திரும்ப தருகிறவர். நன்மை அவருடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் பலவித பாடுகளில் பிரச்சனைகளில் போய்கொண்டிருக்கிறது நேரத்தில்
நம்முடைய வாழ்க்கை பல கேள்விக்குறியா இருக்கிறது. பல காரியங்களை குறித்து நாம் கேள்வி கேட்கிறோம். என்னவாய் நாம் முடிய போகிறோம், என்ன நடக்க போகிறது என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே நாம் கலங்கி போயிருக்கிறோம். இந்த கால வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்விகளோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை கேள்விக்குறியாக இருக்கலாம். பலவித குழப்பத்தோடு இங்கே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இனி எனக்கு நன்மை இல்லை, என்னுடைய வாழ்க்கை நன்மையானவைகள் முடிந்து போனது, நான் தீமைக்காகவே பிறந்திருக்கிறேன், நான் எதற்காக இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நன்மையானதை கர்த்தர் தருகிறவர், நன்மையானதை உங்களை விட்டு அவர் எடுப்பதில்லை. அவர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். The good thing is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்திலே நன்மை இருக்கிறது. அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மார்த்தாள் மரியாள் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு சகோதரிகளும் ஆண்டவரை வரவேற்கிறார்கள். ஆண்டவர் வீட்டுக்குள் வருகிறார். ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் தடபுடலா வேலை நடக்குது. மரியாள் தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து விடுகிறார். ஆனால் மார்த்தா 40வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், but Martha was very busy and distracted with all of her serving responsibility. Martha was very busy with all of her serving responsibility. We have all responsibilities in these days. We have responsibility over our family. We have responsibilities over our job. We have responsibilities towards our children. We have responsibilities towards our businesses. We have so many responsibilities. நாம் அநேக பொறுப்புகளில் இருக்கிறோம். அது பல வேலைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான காரியங்கள் இருக்கு, நல்ல பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறது, நிறைய வேலைகள் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரொம்ப we are so busy by doing so many things in our life, so many things. நிறைய காரியங்களை நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கும். அதனாலதான் நாம் ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நிறைய பேர் சொன்னா நீங்க ஆண்டவரை தேடுங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆராதனை செய்ய. இப்போ ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னாலும் வரணும்னு நினைச்சாலும் இப்போ வர முடியாது. ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நிறைய பேரோட பிரச்சனை அதுதான். We don't have time to pray. We don't have time to worship God. We are worshiping God while we are driving, we are riding bike. We are traveling, we are worshiping. Yes, we are traveling, we are worshiping. Every day we are seeking God. நாங்கள் எப்பயுமே ஆண்டவரை தேடிட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு நான் சொல்லலை. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம், வொர்ஷிப் பண்ணுறோம். வண்டியில் போகும்போது, அங்கே ரோட்டில் போகும்போதே நாங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு போகிறோம். அதுவல்ல, we are so busy. நம்ம ரொம்ப பிஸியாக தான் போயிட்டு இருக்கோம். எல்லா வேலையும் செய்கிறதுல பயங்கர பிஸி. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது. அதனால தான் ஆண்டவரே பார்த்தாரு, நீ எங்கே போனாலும் ரொம்ப பிஸியாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ லாக்டவுனை போட்டு வீட்டிலே உட்கார வச்சிட்டேன். உலகத்தில் ஒருத்தையும் கூட பிஸின்னு சொல்லவே கூடாது. இல்லை, சும்மா இருக்கிற ஆள் கூட ஃபோன் அடித்தா 10 தடவை ஃபோன் அடித்து 11ஆவது தடவை தான் இருப்பேன். காரணம் என்னென்னா, சும்மாவாது அந்த ஃபோன் ரிங் ஆகிறத பார்த்துட்டே இருப்பான், அதை எடுக்க மாட்டான். ஏன்னா இவன் பிஸியாக இருக்கணும்னு அவன் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவனும் சொல்ல முடியாது, ஒருவனும் ஒரு காலம் சொல்ல முடியாது நான் பிஸி அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆண்டவரை பார்த்து எல்லாத்துக்கும் லாக் பண்ண போறார். அப்போ மார்த்தாள் பல வேலைகளை செய்வதிலே அவள் பயங்கர பிஸி, ரொம்ப பிஸி. அவளுக்கு நோக்கம்லாம் என்னன்னா, எப்படியாவது இயேசுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. Martha was very busy and distracted with all of her serving responsibilities.
சில நேரத்தில் நம்ம பாருங்க, நம்மளே சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளா எடுத்து தலையில போட்டுருவோம். அது வந்து ஆக்சுவலி அன்னெசரி. நம்ம செய்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம பிஸியா இருக்கணும்ன்றதுக்காக நம்மளே சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தூக்கி போட்டுக்குவோம். யாரோ மற்றவர்கள் கொடுத்த வேலை, மற்றவர்களுக்கு கொடுத்த வேலை, மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நம்ம தலையில தூக்கி போட்டு நம்ம ரொம்ப பிஸியா இருப்போம், ரொம்ப வேலையில அதிக வேலையில இருக்கோம், நம்மளை எப்பயுமே அப்படியே பரபரப்பா இருப்போம். அதுதான் இவள் தனக்கு ரொம்ப வேலை இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, சரி அப்படிதான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கா, ரைட்டு, அதோட செஞ்சு முடிச்சிருவான்னு பார்த்தா இப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றா, and she approached him and said, Lord, is it of no concern to you that my sister has left me to do the serving alone? உங்களுக்கு கவலை இல்லையா? பாருங்க, அவ பாட்டுக்கு வந்து உங்க பக்கத்துல உட்காந்துட்டா, எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். சிலருக்கு இது வந்து ஒரு அதாவது ஒரு வேலையை செய்யறது வந்து இவங்களா தேவையில்லாத வேலையை தூக்கி தலையில போட்டுட்டு அதை அப்படியே சைலண்டா செஞ்சுட்டு போற ஆட்களும் இல்லை. உடனே என்ன செஞ்சிருவாங்க, 10 பேர் இவங்க செய்யற வேலையெல்லாம் 10 பேருக்கு வந்து காட்டணும், நான் இவ்வளவு செய்யறேன். உடனே எல்லாத்துக்கும் யாருமே எனக்கு உதவி செய்யறது இல்லை, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல நான் தான் பெரிய இதா பண்ணிட்டு இருக்கேன், நாங்க அப்படியா இப்படியா. அது மாதிரி சில கேரக்டர்ஸ் லைக் மார்த்தா. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன், என்ன ஆண்டவரே பாருங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? அதை சொல்லிட்டு tell her to help me and do her part. சொல்றேன், அவளுடைய பகுதி, அவளுடைய பொறுப்பை அவள் செய்ய சொல்லும்படி அவளுக்கு என்ன செய்யுங்க, கட்டளை கொடுங்க. அவளை சொல்லுங்க போய் அந்த அவளோட பாட்டையும் சேர்த்து நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவளுடைய வேலையை செய்ய சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நாம் பல வேலைகளை செய்கிறோம். உலகத்தில் ஓடுகிறோம், வாழ்க்கை எல்லாம் ஓட்டம் தான். எப்படியாச்சும் இந்த உலகத்தையே சம்பாதிச்சோன்னு தான் எல்லாருக்குமே ஆசை. இந்த உலகத்தில் பெரிய ஆளாகணும், பெரிய கோடீஸ்வரனா. தீர்பாய் அம்பானி பார்த்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு தடவை கேட்டாங்க, நீங்க எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரரா நீங்க? ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்களை வந்து இந்த பார்க்ல நீங்க பிச்சை எடுத்துட்டு இருந்ததா சொன்னாங்களே, அது எப்படி உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், அங்கே நடந்த அந்த ஃபங்க்ஷன், அதுக்கு ஏற்றாப்புல தான் அந்த பார்க்கு. அவர் சொன்னாராம், ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்க்கு, ரோட்டுக்கு இந்த பக்கம் ஹோட்டல். அவங்கள பார்த்து சொன்னாராம், இந்த பார்க்கில் இருந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். அங்கேருந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எல்லாருமே உலகத்தில் பெரிய ஆளாகணும், பெரிய பெரிய பணக்காரர்களாக வேண்டும், சொத்து பயங்கரமா சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு அவ்வளவு கோடியை சேர்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை சம்பாதிக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்மளை வந்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். ஒருவேளை மார்த்தா வந்து ஆண்டவருக்கு சர்வ் பண்ணணும் அல்லது ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் கூட அவரோட நோக்கம் எல்லாம் அவளுடைய எண்ணம் எல்லாம் என்னச்சுன்னா, இவ எப்படியாவது அவர்கிட்ட பேர் வாங்க. நிறைய இன்றைக்கு எல்லாருடைய நிறைய பேருடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. எப்படி ஆகிலும் நம்ம எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும், எல்லாரும் நம்மளை பாராட்ட வேண்டும், எல்லாரும் எப்படியும் நம்மளை வந்து ஆச்சரியமாய் பார்க்க வேண்டும், நாம் எல்லாரை விட மேலே வர வேண்டும், உயரத்தில் இருக்க வேண்டும். People are thinking that these are all the good things. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் நல்ல காரியம் என்று சொல்லி ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, definitely not. Definitely not. The good thing is in the feet of the Lord. நன்மையானது தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. வேற எங்கேயும் நன்மை இல்லை, வேற எந்த இடத்துலயும் நன்மை இல்லை. இந்த உலகத்தில் நாம் ஓடுகிறோம்,
சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், பொருளை சேர்க்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்திலே ஓடி 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 சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நன்மையானவைகள் அல்ல. அது நமக்கு நிச்சயமாய் நன்மையை தராது. அது ஆசீர்வாதம் அல்ல. இன்னைக்கு மனிதன் நினைக்கிறார் நாம் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதம், இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷனை கொடுத்துரும், நமக்கு நல்ல பேரை கொடுத்துரும், நம்மளை எல்லாரும் பேசுவாங்க, புகழுவாங்க, ஃபேம் வரும். இதுதான் இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவ வேலையை செய்ய சொல்லுங்க. அவ பாட்டுக்கு உங்க பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டா, அவ பார்த்து செய்யவே இல்லையே. But the Lord replied to her, Martha, Martha, you are worried and bothered and anxious about so many things. You are anxious about so many things. You are worried about so many things. You are bothered about so many things. My dear brothers and sisters, இந்த கால வேளையிலே பல காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள். You're always anxious about so many things. பல காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள், கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன ஆகும் என்று சொல்லி உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய திருமண காரியங்களை குறித்து, உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய வேலை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, பல காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளை, He will not take you the good thing from you. He will not take the good thing from you. அவர் நன்மையானதை உன்னை விட்டு எடுக்கிறவர் அல்ல. பல விஷயங்களை குறித்து நீ கலங்கி போயிருக்கிறாய். ஒரு கலக்கத்தின் மத்தியிலே நீ இருக்கிறாய். இந்த உலகம், the world is in pandemic situation. ஜனங்கள் பீதியில் இருக்கிறார்கள். உலகம் கலக்கத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தின் கலக்கம் ஒரு நாளும் குறைவதில்லை, இன்னைக்கு அதிகரித்துக் கொண்டு போகிறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் கலக்கத்தில் இருக்கலாம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை உன் கலக்கத்தை மாற்றும் என கருமையான தெய்வ ஜனமே. You are in distress. You're anxious. You're worried. கலங்கி போயிருக்கிறார். இந்த கலக்கம், இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா? நாம் பல காரியங்களிலே ரொம்ப ரொம்ப மும்முரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். We are so busy with so many things. We are so busy. நாம் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப 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 காரியங்களை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நிறைய விஷயங்களை நம்ம ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால தான் we are worried about so many things. பல காரியங்களை குறித்து நாம் கலங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரே ஒரு காரியம் தான், ஒன்றுதான் தேவை. One thing is important, my dear brothers and sisters. இந்த உலகத்தில் பணம் நமக்கு உதவி செய்யாது. See, I am telling you the truth. Money will never help you. Will never. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம செய்திகளில் கேள்விப்படுகிறோம், பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாங்க. எம்எல்ஏஸ், எம்பிஸ், மல்டி மில்லியனர்ஸ், ஆனால் மரித்து சடலமாய் வெளியே வருகிறார்கள். பல கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. My dear brothers and sisters, I am telling you the truth that the money will never protect you, will never save you.
பணம் ஒருபோதும் உன்னை பாதுகாக்காது. இந்த உலக செல்வங்கள் ஒருபோதும் உன்னை பாதுகாக்காது. ஓ, இந்த உலக ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் உன்னை பாதுகாக்காது. ஓ, இந்த உலகத்தில் உள்ள செல்வாக்கு ஒருபோதும் உன்னை பாதுகாக்காது. இந்த உலக பொருட்கள் ஒருபோதும் உன்னை பாதுகாக்காது. நன்மையானது ஒன்றே ஒன்றுதான். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. அந்த நன்மையானதை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இன்றைக்கும் இயேசுவை நோக்கி பார். அந்த நன்மை அவரிடத்திலிருந்து வரும். The good thing is coming down from above. ஆண்டவர் மாத்தாளை பார்த்து சொல்லுகிறார், மாத்தா, you're worried about so many things, but only one thing is necessary. The only one thing is necessary. One thing. அதைத்தான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது 33வது வசனத்திலே தேவையானது ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு. You are worried about so many things, but the only one thing is necessary. You are seeking so many things rather than the one thing, rather than the good thing. That the only thing is important, the only thing is necessary, that is the feet of the Lord. ஒரு காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஒண்ணுதான் தேவை. அது தேவனுடைய பாதம், தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவர் மாத்தாளை பார்த்துறியா, you are worried about so many things. சரி, நீ நிறைய காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஒண்ணுதான் தேவை, ஒண்ணுதான் முக்கியமானது. அது உனக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு பின்னாலே வந்துடும். You're worried. நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள். நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல அவரால் செய்ய முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கா மார்த்தா. ஆனால் அவரால் நினைத்தால் ஒரு செகண்ட்ல 5000 பேருக்கு மேலான ஜனங்களை போஷித்தவர். ஒரு நொடி பொழுதிலே அவர் ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்த அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு. அப்போ தேவனிடத்திலே வருகிறவர்கள் தேவனிடத்திலே எதற்காக இவருடைய நோக்கம் எல்லாம், இவருடைய சிந்தை எல்லாம், இவருடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்குதுன்னா, எல்லாமே தேவனுடைய பாதத்தை காட்டிலும் அவளுடைய நோக்கம் எல்லாம் உலகத்தை சார்ந்து அந்த சாப்பாடு, லிவிங், சர்விங், அவருடைய எண்ணம் எல்லாம் அதை சுத்தி தான் இருக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் அப்படிதான். நீங்க பாருங்க, சர்ச்சு நடந்துட்டு இருக்கும், பிரேயர் நடந்துட்டு இருக்கும், ஆனா வெளியே ஓடிட்டு இருப்பான் ஏதாவது வேலை. ஆராதனை நேரத்துல தான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அங்க ஏதாவது பிள்ளைகள் சத்தம் போடும், அங்க ஓடும், இங்க ஆடும். இன்னும் சிலர் ஆராதனை நேரத்தில் ஏதாவது வேலை செய்யறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வேகமாக எதிர்த்து வெளியே போயிடுவாங்க. ஒரு குரூப்பே சில குரூப் இருக்கும். சில இடங்களில் பாருங்க, சர்ச்சில் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும், பாஸ்டர் கூப்பிட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை சொல்ல மாட்டாரா அப்படியே உட்காந்து போயிட்டு, தம்பி வாப்பா நீ போய் சர்ச்சை முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்கணும், போய் 2 பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வரனா உடனே சந்தோஷம் போகுது, அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போவோம். இன்னும் சில டீம் இருக்கும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும், உட்காரவே மாட்டோம். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சாப்பாடு ரெடி ஆகுது பாருங்க, அந்த கூட்டத்தில் உட்காந்து வர்றது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு. ஆனால் சர்விங் டீம்ல போய் நிற்கிறது, அது எவனா தெரிஞ்சுட்டு போறான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. The most important thing is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்தில் தான் முக்கியமான காரியம் இருக்குது. சாப்பாடு யார் வேணாலும் கொடுக்கலாம், சாப்பாடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரால் கொடுக்க முடியும்.
தேவையானது ஒன்றே. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்ததான் சொல்கிறார், the only thing is necessary, Martha, for Mary has chosen the good part. அவள் சொல்லுகிறார், மார்த்தா ஆண்டவரிடத்தில் வந்து அவர் சொல்லுகிறார், my sister has left me to do the serving alone. Tell her to help me and do her part. அவளுடைய பகுதியை செய்ய சொல்லுங்கள். மார்த்தா நினைத்தால் மரியாளுடைய பகுதி வேலை செய்வது என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் மார்த்தாளிடத்தில் மரியாளை குறித்து சொல்லுகிறார், மரியாளுடைய பகுதி வேலை செய்வதல்ல, அவள் தேவனுக்கு வேலை செய்வதல்ல, தேவனுடைய பாதத்திலே வேலை செய்வதுதான் அவளுடைய வேலை. This is her part. ஆண்டவர் சொல்லுகிறார், it is not her part, this is her part. இன்றைக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை உலகத்தில் ஒருவேளை பல விதமான வேலையில நீ சிக்கி தவித்து அதில் அமிழ்ந்து போய் வேதனைக்குள்ள நீ மாட்டி தவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் சொல்கிறார், that is not your part, your part is in the feet of the Lord. It is your part, it is your part. The good part, நன்மையானது தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். The good part is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்தில் நன்மை இருக்கிறது. நன்மை தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. My dear brothers and sisters, the good thing is in the feet of the Lord. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம், பல வருடங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில் அவரை சேவித்துக் கொண்டிருக்கலாம். நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி பல ஆண்டுகள் நீங்கள் ஆண்டவருடைய வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதனைக்கு மத்தியில் பலவித கவலைகளோடு போராட்டங்களோடு இதுவரை என் வாழ்க்கையில எந்த காரியமும் எந்த வேலையும் நன்மையில் முடிந்ததில்லை ஐயா, நான் வேதனையோடு கூட இருக்கு. மார்த்தாள் சொன்னது போல நான் மாத்திரம் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். பல மாதங்கள் வேலை செய்கிறேன், கடினமாக உழைக்கிறேன், இரவு பகல் பார்க்காமல் என் குடும்பத்திற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இரவு பகல் பார்க்காமல் ஓடுகிறேன், மழையோ வெயிலோ நான் ஓடுகிறேன், பனியோ நான் நனைந்து வேலை செய்கிறேன், எந்த காரியத்தை நான் பார்ப்பதில்லை. நான் மிகவும் கடினமாய் உழைக்கிறேன், ஓடுகிறேன். ஆனால் இதுவரை என் வாழ்க்கையில் நன்மையானதை நான் அனுபவிக்கவில்லையே. என்னுடைய குடும்பம் இன்னும் முன்னேறவில்லை, நாங்கள் இன்னும் மேலேறவில்லை. பல வருஷங்கள் நான் திரும்பி பார்க்கிறேன். 10 வருஷங்கள் தொலைந்து போய்விட்டது. 10 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இன்னமும் இருக்கேன். சொல்ல போனா இன்னும் கீழே போயிட்டேன், இன்னும் பின்னால போயிட்டேன். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நன்மையான காரியம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை நன்மை இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? மற்றவர்கள் எல்லாம் உயர்த்தப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நானும் அதே சபையில் தான் இருக்கிறேன், நானும் அதே இயேசுவை தான் ஆராதிக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நன்மையானது தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. நன்மையானது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நன்மை அவருடைய பாதத்தில். உலகம் பூரா ஓடலாம், எங்கெல்லாம் ஓடி ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு என்ன வேணாலும் செய்யலாம். தேவனுடைய கரத்திலே நன்மை இருக்கிறது, கர்த்தருடைய கரத்திலே நன்மையானது இருக்கிறது. இந்த உலகத்திலே வேற எந்த இடத்திலும், இந்த உலகத்தில் வேற எந்த இடத்திலும் இல்லை. நன்மை ஆண்டவருடைய கரத்திலே உள்ளது, நன்மை தேவனிடத்தில் இருக்கிறது. அவரே நமக்கு நன்மை தருகிறவர். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஓ ஜீசஸ். அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். It is her advantage
which will not be taken away. The good thing which will not be taken away. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், ஒருவேளை நம்ம மேலாக பார்க்கிறதுல, நம்முடைய கண்கள் பார்க்கிறதை வைத்து ஒருவேளை நம்ம தெரிந்து கொண்டிருக்கலாம். நமக்கு எது ஆசீர்வாதமோ, நம்முடைய வாழ்க்கையில் எது ரொம்ப ஆசீர்வாதமோ அதை நாம் தெரிந்து கொண்டிருக்கலாம். தேவன் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வேற, இவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நம்ம உலகத்தில் நாம் பார்க்கிற காரியங்களை வைத்து ஒருவேளை நம்ம கண்ணில் பார்க்கிறவைகளை வைத்து நாம் தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். The good part is not that we are seeing. The things we are seeing is not the good part. The good part is in the feet of the Lord. நன்மையானது தேவனுடைய பாதத்தில் இருக்கிறது. ஆபிரகாமும் லோத்தும் நன்மையானதை பார்த்தார்கள். லோத் நன்மையானதை பார்த்தார். அவருடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கிறார். தூரத்திலே பச்சை தெரிகிறது, அதுதான் நன்மை. ஆபிரகாம் சொல், நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ எங்க போறியோ அதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டே இருப்பேன். ஆனால் அவர் யோசித்தார், நன்மை எங்கே இருக்கிறது? நன்மை நாம் பார்க்கிறவைகளில் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு மேலே இந்த கால வேளையில ஒருவேளை பல வருடம் நீங்கள் ஓடி இருக்கலாம், ஆண்டவருக்கு நேரம் இல்லாமல், தேவ சமூகத்திற்கு நேரம் இல்லாமல், தேவனை தேடுவதற்கு உங்களுக்கு ஒருவேளை சமயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நன்மையானது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. The good thing is in the hands of the Lord. தேவனுடைய கரத்தில் இருந்து மாத்திரமே நன்மை வர முடியும், வேற எங்க இருந்து நன்மை வராது. நீங்க தேவ கரத்திலே நன்மை அனுபவிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த நன்மை அவரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அது மட்டுமல்ல, அவர் அங்கே கடைசியாக சொல்லும் பொழுது, the only one thing is necessary, for Mary has chosen the good part. மாத்தாள் உன்னுடைய பாட்டு, அவள் சொல்ற மாத்தாள் மரியாளுடைய பாட்டுன்னு சொல்லும்போது அவள் சொல்லுகிறது, இந்த வேலையில ஒரு பாட்டு தான் அவளோடது. அவளோட பாட்டு விட்டுட்டு அவன் இங்கே வந்துட்டான். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், மரியாளுடைய பாட்டு இது இல்லை, மரியாளோட பாட்டு என்னுடைய பாதத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அது அவளுடைய ஆசீர்வாதம் அல்ல. இந்த உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அவளுக்கு அல்ல. அவளுக்கு ஆசீர்வாதம் என்னிடத்திலிருந்து வரும், என் பாதத்திலிருந்து வரும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய பாதத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து உனக்கு நன்மை கர்த்தர் அனுப்பி தருகிறார். அவரிடத்திலிருந்து நன்மை வரும், வேற எந்த மனுஷனிடத்திலிருந்து வராது. நீ எதிர்பார்க்கிற உலக மனிதர்களிடத்திலிருந்து உனக்கு நன்மை வராது. பல வருடம் பல மாதம் நீ எதிர்பார்த்து ஏமாந்து போன காலங்கள் உண்டு. ஆனால் இந்த கால வேளையிலேயோ கர்த்தருடைய பாதத்தில் உன்னை ஒப்புக்கொடு, தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணி. The good part is coming down. தேவனிடத்திலிருந்து நன்மை இறங்கி வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்திராத இந்த நன்மையானவைகளை கர்த்தருடைய கரங்களிலே தருகிறார். தேவ கரங்களில் அந்த நன்மை உண்டு, தேவ சமூகத்தில் அந்த நன்மை உண்டு. அந்த நன்மை அனுபவிக்கும் வரை இந்த நாளில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த உலகத்துக்கு பின்னால தேடி ஓடினது போதும், உலக மனிதர்களை பார்த்து ஓடினது போதும். நிறைய பேரோட வாழ்க்கையில் ரோல் மாடல்ஸ் இருக்கிறான். அவரை போல நான் வர வேண்டும், இவரை போல வர வேண்டும். பெரிய பெரிய ஆட்களை தனக்கு ரோல் மாடலாய் வைத்துக் கொண்டு ஓடின காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுதோ உனக்கு ரோல் மாடல் ஆண்டவர் மட்டும்தான். உனக்கு முன்னால் இருக்கிற தலைவன் அவர் மட்டும்தான்.
அவரிடத்திலிருந்து தான் நன்மை வரும், அவரிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும். என கருமையானவர்களே, இந்த உலகத்தில் வேற யாரும் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம், தோல்வியுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் நன்மை அனுபவிச்சதே இல்லையா, எல்லாமே நஷ்டம் தான், எல்லாமே இழப்பு தான், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போய் தவித்து போய் இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, the good thing is in the feet of the Lord. He will never take it away from you. நன்மையானதை ஒருபோதும் அவர் உன்னை விட்டு எடுப்பதில்லை, உன்னிடத்திலிருந்து அது எடுபடுவதில்லை. கர்த்தர் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறவர். இவள் 2 பேரும் சேவை செய்கிறார்கள். மார்த்தாளும் சேவை செய்கிறாள், மரியாளும் சேவை செய்கிறாள். மார்த்தாளுடைய சேவை அவை ஆண்டவருக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக அவள் சேவை செய்து கொண்டிருக்கிறாள். மார்த்தாள் தேவனை சுற்றியுள்ள காரியங்களில் அவள் ரொம்ப பிஸியா இருக்கிறாள். ஆனால் மரியாளோ, அவளுக்கு ஒன்று மாத்திரம் போதும், தேவனுடைய பாதம் மட்டும் எனக்கு போதும். ஓ, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. அவள் தன்னை முழுவதும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருந்தார். நான் நினைக்கிறேன், மார்த்தாள் ஆண்டவர் பேச ஆரம்பித்ததிலிருந்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து, மரியாள் அவள் பாதத்தில் உட்கார்ந்து அவளுடைய வாயை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை இவள் பார்த்து கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகவில்லை. ஆனால் மார்த்தாள் பல விஷயங்களை யோசித்து கலங்கி அவர் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி ரொம்ப கவலையோட சுத்திட்டு இருக்கிறார். எனக்கு என்ன அன்புள்ளே, 2 பேரும் சேவை செய்தார்கள். ஆனால் மரியாளுடைய சேவை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், this is the good service. இந்த உலகத்துல பெரிய பெரிய கூட்டம் நடத்தி பயங்கரமான குருசேட் நடத்தினது எல்லாம் செஞ்சு இதெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சோம், அவ்வளோ ஊழியத்தை நிறைவேற்றோம், 10,000 கிராமங்களை சந்திச்சோம். நல்லதான், எல்லாம் நல்லதான், அதுக்காக அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை. இவ்வளோ ஓடணும், அவ்வளோ ஓடணும். ஆனா தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரமே இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு நேரமே இல்லை. காரணம், நாங்க ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, எங்க வேலையில ரொம்ப பிஸியா ஓடிட்டே இருக்கும். ஊழியம் நிறைய ஊழியர்களுக்கு இதான் பிரச்சனை, நிறைய பாஸ்டர்ஸ் மார்க்கு அதான் பிரச்சனை. ஏன்னா சபை பெரிதாகி விடுகிறது, ஊழியம் வளர்ந்து விடுகிறது. அப்போ ஊழியத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, the good service is waiting on the feet of the Lord. That is the ministry. பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், நாங்கள் பிரசங்கம் பண்றதையும் வேத வசனத்தை போதிக்கிறதையும் ஜெபிக்கிறதுல மட்டும்தான் எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம், ஈடுபடுத்திக் கொள்வோம். மற்ற எல்லாத்திலையும் நாங்க எதுலையுமே நாங்க எங்களை ஈடுபடுத்திக் கொள்றது இல்லை. That is the good thing, that is the good part. அதுதான் நன்மையான காரியம். இருக்கிறமையானவர்களே, இந்த நன்மையை புரிந்து கொண்டார், இந்த நன்மையை அனுபவிப்பதற்காக இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசுவை அழைக்கிறார். அந்த நன்மையை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த நன்மையான காரியங்களை உனக்கு தரும்படி, அவருடைய பாதத்தை தேடி வருகிற உன்னுடைய வாழ்க்கையில் அதை கர்த்தர் தரும்படி உன்னை அழைக்கிறார். மாத்தால் பல காரியங்களை குறித்து கலங்கி போயிருந்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். If anyone serves me, he must follow me. That's all. If anyone serves me, service
ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் நிறைய ஊழியம் செய்யணும். நோட்டீஸ் அடிக்கிறது இதெல்லாம் ஊழியம், மிட் நோட்டீஸ் கொடுக்குறது அதெல்லாம் ஊழியம், அதை செய்யணும். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, if anyone serves me he must follow me. அவன் என்னை பின்பற்ற கடவுள். எனக்கு பின்னாலே வந்துட்டு, எனக்கு பின்னாலே ஆண்டவரை ஃபாலோ பண்றது. இன்னைக்கு யூத் எல்லாம் உலகத்துல வாலிபர்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. எதை ஃபாலோ பண்றாங்க? ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ். ஆண்டவருக்கு சேவை செய்ய விரும்பினால் அவருக்கு பின் செல்லுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருக்கு பின்னால க்ளோஸ், ஆண்டவருக்கு பின்னால. If anyone serves me, he must follow me. And where I am, there will my servant be also. If anyone serves me, the Father will honor him. The Father will honor him. நாம் ஆண்டவருக்கு வேலை செய்யும்போது, ஆண்டவருக்கு சேவை செய்யும் பொழுது, இந்த சேவை என்று சொல்லும் போது ஆண்டவருடைய பாதம் தான் சேவை, தேவ சமூகம் தான் சேவை. தேவ சமூகத்தில் தான் நன்மை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எங்கெல்லாமோ ஓடி 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 அலைந்து தோல்வி மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, கர்த்தர் உனக்கு நன்மையானதை தரும்படி, தேவ நன்மையை தரும்படி கர்த்தர் அவருடைய பாதத்திற்கு நேராக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். தேவனை ஆராதிக்க விரும்புகிறாய், அவரை அனுபவிக்க விரும்புகிறாய், ஆண்டவரோடு கூட உறவாட விரும்புகிறாய். நன்மையானதை தருகிறவர் அவர் மட்டும்தான். தேவனுடைய பாதத்திலே மட்டும்தான் நன்மை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, the good thing will not be taken away from you. The good thing will not be taken away from you. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நன்மையானது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. தேவனுடைய நன்மையினால் திருப்தியாக்குகிறவர். ஒருவேளை கலங்கி போய் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே கர்த்தர் நன்மையானது உனக்கு தருவதற்காக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடத்திலே, இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நன்மை உன்னை தேடி வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நன்மையானதை கர்த்தர் உனக்கு தரும்படி, நன்மையானதை உனக்கு தருவதற்காக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். நன்மை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பல மாதங்கள், பல வருடங்கள் வேதனையோடு கூட பல முயற்சிகள் செய்தும் தோல்வியில் இருக்கலாம். தோல்வி பயத்தில் வாழ்க்கை என்னவாகுமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தோல்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். தேவனுடைய பாதத்திலே ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, the good thing is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்திலே நன்மை இருக்கிறது. தேவனுடைய பாதத்திலே, அவருடைய பாதம் அல்லாமல் வேற எங்கும் இல்லை. மார்த்தாள் பல காரியங்களை குறித்து கலங்கி போகிறார். ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டாள். நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? இந்த உலகம் ஒருவேளை பசுமையாய் தெரியலாம். இந்த உலகம் ஒருவேளை பெரிதாய் தோன்றலாம். இந்த உலக ஆசவாசங்கள், சிற்றின்பங்கள் ஒருவேளை உங்களை மயக்குவது போல தோன்றலாம். இந்த உலக பெருமை, பணம், பொருள், பேர், இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. நித்தியமானது ஒன்றே. The only one thing is necessary. The only one thing is good in this world. The only one thing is coming from above. The only one good thing is the feet of the Lord. It is the feet of the Lord, my dear brothers and sisters. தேவனுடைய பாதத்திலே நன்மை உண்டு. ஒரே ஒரு நல்ல காரியம், ஒரே ஒரு ஆசீர்வாதமான காரியம் எந்த மனுஷனுக்கும், யாராக இருந்தாலும் சரி, நீ யார் வேணாலும் இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், கல்விவானாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், அறிஞராக இருக்கலாம்,
புலவராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், பெரிய அறிவாளி யாரா இருந்தாலும் சரி. The one thing is important, my dear brothers and sisters. இந்த உலகத்தில் நன்மையானது ஒன்று உண்டானால் அது இயேசுவுடைய பாதம் மட்டுமே. இந்த உலகத்தில் பணம் தர முடியாததை, பொருட்கள் தர முடியாததை, இந்த உலக சம்பத்துக்கள் தர முடியாததை, இந்த உலகம் தர முடியாததை, இந்த உலகத்தில் இருக்கிற நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் தர முடியாததை என் இயேசுவுடைய வாழ்க்கையிலே தர வல்லமை உள்ளவர். The good thing is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்திலே நன்மை உண்டு, வேற ஒரு இடத்திலும் இல்லை. அவர்தான் நன்மையை தருகிறவர், அவர்தான் ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை ஒருபோதும் அவர் எடுத்து போடுவதில்லை. ஒருவேளை கலக்கத்தோடு, பயத்தோடு, வேதனையோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் கருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை தரும்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இது ஏதோ எதேச்சையாய் நான் இதில் கலந்து கொண்டு ஏதோ யதார்த்தமா நான் ஸ்க்ரால் பண்ணும்போது நான் இதை பார்த்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களுக்கு நேராய் உன்னை எடுத்து வந்திருக்கிறார். ஒருவேளை பல நாட்கள் தோல்வி அனுபவித்திருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் கலக்கத்தில் கண்ணீரோடு பயத்தோடு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இனி உன் வாழ்க்கையில் அழுகை இல்லை, உன்னுடைய வாழ்க்கையின் நன்மையை ஒருபோதும் அவர் எடுத்து போடுவதில்லை. நன்மையானதை உனக்கு தருகிறவர். கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். The good thing is in the feet of the Lord. தேவனுடைய பாதத்திலே நன்மை இருக்கிறது. தேவனுடைய பாதத்தை தவிர, அவரை தவிர வேற எந்த இடத்திலே நன்மை இல்லை. கலங்கி போய் பல காரியங்களை யோசித்து நினைத்து பயத்தோடு இங்கே வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு நன்மையை செய்ய உன் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் நன்மை அவரிடத்தில் இருக்கிறது. இதுவரை ஒருவேளை நீ தோல்வியை மாத்திரம் அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை மாத்திரம் நீ பார்த்து 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 நொந்து போய், எனக்கு அந்த வாழ்க்கை எல்லாம் இழந்த நிலைமையில நான் இருக்கிறேன், இனி எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துவிட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலங்கி நின்று கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையானதை காண செய்கிறவர் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருடைய தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய கண்களை மூடியும், எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நன்மையானதை தருகிறவர். The only one thing is necessary. For Martha has chosen the good part which will not be taken away. அது ஒருபோதும் அவளை விட்டு எடுபடாது. அது ஒருபோதும் அவளை விட்டு எடுபடாது. The good thing is in the feet of the Lord. It is in the feet of the Lord. எல்லாருடைய கண்களை மூடுமா? ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. Hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Amen. Jesus. எல்லாருடைய கைகளை இருந்த இடத்துல அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க பாதத்துல வந்திருக்கேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்திலே நன்மை உண்டு, உங்களுடைய பாதத்திலே ஆசீர்வாதம் உண்டு. உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் சொல்வீங்களா? இந்த பாடல் வரிகள் பாடப்படும் பொழுது எல்லாருடைய தெய்வ சமூகத்தில் உங்களை உம்மை நம்பி வந்திருக்கிறார் ஆண்டவரே. இந்த உலகம் இனி வேண்டாம், இந்த உலகம் எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, இனி நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. சொல்லுவோமா? Yes, Jesus. Amen. Oh, yes Lord. எல்லாருடைய அர்ப்பணித்து So
அப்பாவை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, தேவ சமூகத்திலே சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, அழைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை எங்கள் தஞ்சம், சுகமாய் தந்திடுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சிலுவை எங்கள் தஞ்சம், எங்கள் தஞ்சம், சுகமாய் தந்திடுவே. சொல்லுவோம், திருப்பாதம் நான் வந்தே இயேசுவே, தேவ சமூகத்திலே அமரன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன். எங்கள் துன்ப நேரத்தில் கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கிடுவே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை என்று தெரியாது. அவரை நோக்கி கூப்பிடுங்க. யாவருக்கும் அவர் இறங்குகிறார். மரியாள் தன்னை விட்டு எழுபடாது நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். இந்த நேரத்திலே நல்ல பங்கு உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை உனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் சொல்லுவோம், என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன். இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடுகின்றேன். இன்னல் துன்ப நேரத்திலும் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. எல்லாரும் சொல்லுவோமா? விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. அவருடைய சமூகத்தில் நித்திய வாழ்வு, அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதம், அவருடைய சமூகத்தில் நன்மை. The good thing is in the feet of the Lord. ஒருவேளை இந்த நாளில் கவலையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, பலவீனத்தோடு, பலவித தோல்வியோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பாய். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மையானதை தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தெய்வ சமூகத்தில் உங்களை நீங்க ஒப்பு கொடுத்தா போதும். உயிரையும் அப்படியே திறந்து கொடுத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். என் குடும்பத்தில் எத்தனையோ முறை நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். எங்க பிசினஸ்ல தோற்று போயிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்க குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறோம். கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து வாடுகிற ஒவ்வொருவரைக்கும் இந்த நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாருடைய தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க இதயத்தில் ஒரு கையை வைத்து, ஒரு கையை வானத்துக்கு நேரம் வைத்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் அற்புதம் செய்கிற நேரம் எனக்கு அருமையானவரே.
உங்களுக்கு நன்மையை தருகிறவர். ஓ, நீ இழந்தவைகளை அவர் திரும்ப தருவார். நீ இழந்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப தரும்படி அவருடைய பாதத்திலே கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இது ஏதோ யதார்த்தமாய் நடந்தது அல்ல. தேவனுடைய திட்டத்தின்படி உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாருடைய கர்த்தர் நோக்கி பார்ப்போம். மகா உணர்வுகளை வாச பண்ணுகிறீர்கள் பரலோக பிதாவே, நினைத்து மீண்டும் மீண்டும் மாறாதவர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இல்லாத ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிற ஒரே தெய்வம் நீ மட்டும்தான். உங்களுடைய பாதத்திலே நன்மை உண்டு. நன்மையானது இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். அந்த நல்ல பங்கை உங்களுடைய பாதத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இப்பொழுது ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருதயத்தில் கை வைத்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, அவர்களுக்காக நீங்க இறங்குங்கப்பா. இப்பொழுதே உங்க வல்லமை அவர்களுடைய வீடுகளிலே அவர்கள் எங்கெங்கே உங்களுடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இருக்கிற இடத்திலே தேவ வல்லமை பலமாய் இறங்குவதாக. பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை தொடங்குவா. வேதனையோடு பலவீனத்தோடு வியாதி கஷ்டத்தோடு இதுவரை தோல்விய வாழ்க்கை என்று சொல்லி கலங்கிற நிலைமையில் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மை உடஞ்சில் இருக்கிறதா? It is only from you. இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு தருகிறவர் நீ மட்டுமே. அப்படியாக நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியாக நீ ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உருவாக்கி வருகிறதே இந்த பிள்ளைகளுக்கு நன்மை தாங்கப்பா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக் கொண்டது போல இவர்களும் பெற்றுக் கொள்ள நீர் அப்படியே செய்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. நீ கரங்களில் தாழ்த்து கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் வரட்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.